அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் புரிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த விடுமுறை தினத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் வஹீயின் நிழலில் நபித்தோழர்கள் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பில் நாம் ஏன் பேச வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் என்று கூறப்படுவார்கள். இந்த சஹாபாக்களை ஷியாக்கள் என்கிற வழிகட்ட பிரிவினர் மிகவும் மோசமாக விமர்சித்து வருகிறார்கள். இவர்கள் நிஃபாக்குத்தனமாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள், உலக நோக்கத்துக்காக ஆதாயங்களுக்காகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது போல் நடித்தார்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய கலீஃபாக்கள் எல்லாம் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மோசடி செய்துதான் ஆட்சியை பறித்துக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், தங்களுடைய தந்தைமாருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுத்தார்கள் என்றெல்லாம் கூறக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் அதாவது அதில் அவர்கள் முன்னேறி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை எடுத்து அந்த ஹதீஸ்களுக்கு தப்பும் தவறுமாக விளக்கம் சொல்லி சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக செயல்பட்டார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அண்மை காலமாக இலங்கையிலே ஷியாக்களுடைய பிரச்சாரம் வளர்ந்து வருகிறது. அவர்கள் கல்விமான்களையும் படித்தவர்களையும் அரசியல்வாதிகளையும் மாணவர்களையும் ஊடகத்துறையினர்களையும் தங்களுக்கு சாதகமாக வளைத்து வருகிறார்கள். இது இலங்கையில் மாத்திரமல்ல, ஈராக்கிலே சதாம் ஹுசைனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சர்வதேச மட்டத்திலே ஷியா கொள்கையை கொண்டு செல்ல வேண்டும், ஷியா கொள்கைக்கென்று சில ஒருங்கிணைந்த நாடுகளை உருவாக்க வேண்டும், இஸ்ரேல் எப்படி தனக்கு கீழே கட்டுப்பட்ட ஒரு பிரதேசத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறதோ அதுபோல் ஷியா சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு ஒரு கூட்டம் தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அதாவது வெளிப்படையாக இப்படி பிரச்சாரங்களை அவர்கள் செய்யவில்லை என்றாலும் அதற்கான அடித்தளங்களை ஆழமாகவே இலங்கை நாட்டிலே விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இலங்கையில் அவர்களுக்கென்று பல மர்கஸ்கள் இருக்கிறது, மதரசாக்கள் இருக்கிறது, பெண்கள் மதரசாக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் அதாவது இதற்கென்று ஒரு பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் தமிழ் பேசக்கூடிய உலகிலே தௌஹீதினுடைய பேரிலே, குர்ஆன் சுன்னாவுடைய பேரிலேயே ஷியாக்களுடைய இந்த பிரச்சாரத்துக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கக்கூடிய விதத்திலே சஹாபாக்களை மோசமாக விமர்சிக்கக்கூடிய, அவர்களுடைய இயல்புகளை தப்பும் தவறுமாக சொல்லி காட்டக்கூடிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நாடும் கால அளவுக்கு வரைக்கும் நபித்துவம் இருக்கும், பிறகு அல்லாஹ் தஆலா அந்த நபித்துவத்தை எடுத்துக்கொள்வான், அதற்கு பிறகு ஸிலாபத்துன் அலா மன்ஹஜின் நுபுவா, நுபுவத்தின் அடியொட்டிய ஸிலாபத் இருக்கும், அல்லாஹ் நாடுகிற காலம் வரைக்கும் அந்த ஆட்சி இருக்கும், அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அதை எடுத்துக்கொள்வான், அதன் பிறகு மன்னர் ஆட்சி உருவாகும், இந்த மன்னர் ஆட்சி என்பது அல்லாஹ் நாடக்கூடிய காலம் வரைக்கும் இருக்கும், அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த மன்னர் ஆட்சியை எடுத்து விடுவான், அதற்கு பிறகு ஒரு சர்வாதிகார ஆட்சி உருவாகும்,
அந்த சர்வாதிகாரிய ஆட்சியையும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு நாளைக்கு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவ்வளவு நாளைக்கு வைப்பான். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் கிலாபத்தினுடைய நபித்துவத்தின் அடிப்படையிலான கிலாபத் உருவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய ஆட்சி காலம் கிலாபத்துல் அலா மன்ஹஜின் நுபுவா, நுபுவத்தின் அடியொட்டிய கிலாபத் நடந்த காலம். இந்த கிலாபத்துக்களில் ஒன்றான ரசூல் நபித்துவத்தின் அடிப்படையிலான ஆட்சி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆட்சிகளில் ஒன்றான உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் தௌஹீது பேசக்கூடியவர்களாலேயே எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆட்சியை எப்படி செய்ய வேண்டும் என்ற பாடத்தை சரியாக படிக்கவில்லை. அதனால் கடுமையான எதிர்ப்புக்கு அவர் ஆளானார். முறைகேடாக ஆட்சி செய்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதற்கு உஸ்மானே ஆதாரமா போனார். அவர் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை தவறாக விளங்கிக் கொண்டு அரசாங்க சொத்தை எல்லாம் குடும்பத்துக்கு கொடுத்தாரு. தனக்கு நெருக்கமானவங்க நேசமானவங்களுக்கெல்லாம் மாமன் மச்சான் என்பதற்காக எல்லாம் பதவியை கொடுத்தாரு என்று தௌஹீத் வட்டாரத்தில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுடைய உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் மக்கள் அதை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் நாங்கள் பார்க்கிறோம். ஆக இது ஆபத்தான ஒரு சட்டத்திலே இந்த அதாவது பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த தலைப்பு எங்கு போடப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், சஹாபா என்று நாம் யாரை சொல்வோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்து இஸ்லாத்தை ஏற்று அவர்களை சந்தித்து இஸ்லாத்திலேயே மரணித்தவர்கள் சஹாபாக்கள் என்று சொல்லப்படுவார்கள். சில அறிஞர்கள் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால கண்டு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த கண்ணால பார்க்கிறது என்றது ஒரு சருத்து கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே கண் தெரியாத சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அவங்க கண்ணால கண்டது கிடையாது, சந்திச்சிருக்காங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் கூட சஹாபாக்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று அவர்களை சந்தித்து இஸ்லாத்திலேயே வாழ்ந்து இஸ்லாத்திலேயே மரணித்தவர்கள் தான் சஹாபாக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவு வஹீயின் அடிப்படையில் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் சம்பந்தமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு பெரிய ஆதாரம் என்ன? குர்ஆனும் சுன்னாவும் தான் ஆதாரமாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவருக்கு இன்னொருவர் சர்டிபிகேட் கொடுப்பார், நற்சான்று பத்திரம் கொடுப்பார். இப்போ நான் ஒரு வேலைக்கு போறேன், அவன் உங்களுக்கு ஏதாவது சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க. நான் படித்த இடத்துல இருந்து சர்டிபிகேட் கொடுக்கலாம், ஏற்கனவே வேலை செய்த இடத்துல இருந்து அனுபவம் உள்ளவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம், என்னுடைய ஊர் பள்ளியிலே ஒரு நல்ல மனுஷனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு அதன் தெரிஞ்சவங்களுக்கு இருந்து நான் ஒரு நற்சான்று பண்டத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கலாம். இதை பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லவரா இருப்பாரு இப்படி நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது நாங்க எங்களை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை உண்டாக்குறதுக்கு நான் சொல்லுவேன், நான் சலபியார படிச்சவன், அப்ப மக்கள் நினைப்பாங்க சலபியா மதரசாவை படிச்சா நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க. ஒரு எண்ணம் இருக்குதுன்னா அந்த மதரசாவை பற்றி இருக்கக்கூடிய நல்லெண்ணத்தார். அல்லது கபூரியார படிச்சிருக்கிற கபூரியா மதரசா இப்படி அப்படி இப்படி இருப்பாங்க. அந்த அவங்க வந்த இடத்தை வச்சா தீர்மானிச்சுக்கோ. நம்ம உதாரணமா நம்மகிட்ட ஒரு ஆள் நான் ஒரு குராவி மதரசால படிச்சோன்னா உடனே நமக்கு அவர் அந்த அடிப்படையில் தான் வளர்ந்துருப்பான்னு நினைப்போம். சரி, அவர் மாறி இருக்கலாம். அப்ப அவர் எங்கிருந்து வந்தார் என்றதற்கு கூட நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். சஹாபாக்களை பற்றி மதிப்பீடு செய்யறதுக்கு எவ்வளவு லேசு. அவங்க யார்கிட்ட படிச்சாங்க? ரசூலுல்லாஹ்வை படிச்சிருக்கிறாங்க. அப்ப சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச ஒரு மதரசால வெளியாகணும்னே அவரோட பயானை கேட்கலாம். தெரியாத மோசமான ஒரு மதரசால படிச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களோட பயானெல்லாம் நம்பி கேட்கலான்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் மதரசா இருந்து வெளியானவங்க சஹாபாக்கள். அப்ப இவங்க மேல நாங்க நம்பிக்கை வைக்கலாமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க, அவங்களால பயிற்றுவிக்கப்பட்டவங்க. இந்த உலகத்துல வேற யாராவது அவங்களை விட சிறப்பா பயிற்சி கொடுக்கலாமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால பயிற்றுவிக்கப்பட்டவங்க. எனவே இவங்க விஷயத்துல நாங்க ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இன்றைக்கு நாங்க ஒரு ஜமாத் மேல நம்பிக்கை வச்சுட்டோம்னு சொன்னா அந்த ஜமாத்தினுடைய தாயினுடைய பேச்சை நம்பி கேட்கிறோம். ஏன்னா ஜமாத்துல பிரச்சாரகரா இருக்கிறாரு. அப்ப அந்த ஜமாத்தினுடைய அடிப்படையில் அவர் தெளிவுள்ளவரா இருப்பாரு.
அப்ப இதை விட ரசூலுல்லாஹ் மதரசால ரசூல் ஸல்லல்லாஹு ட்ரெயின் பண்ணப்பட்டவர்களோட நம்ம நம்பி போகலாமா இல்லையா? இந்த ஒரு அடிப்படையை நம்ம சிந்திக்கலாம். இதே போல கண்ணியத்துக்குரிய சோழர்களே, அல்லாஹ்வும் ரசூலும் அவங்களுக்கு சான்று சொல்றாங்க. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, குல் ஐயு ஷைஇன் அக்பரு ஷஹாதத்தன், உலகத்திலேயே பெரிய சாட்சி எது? ஒருவரை பற்றி இன்னொருவர் சொல்லக்கூடிய சாட்சிகளிலேயே பெரிய சாட்சி எது என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குலில்லா, அல்லாஹ் கொடுக்கிற சர்டிபிகேட் தான் உலகத்திலே பெரிய சர்டிபிகேட். அதை மீறிய ஒரு நற்சான்று கிடைக்காது. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக கொடுத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கக்கூடிய நற்சான்று பத்திரங்கள் என்ன? இவங்களுக்கு மாற்றமாக போறவங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் கொடுக்கக்கூடிய பதில்கள் என்ன? இதை நாம் கவனமாக சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இன்றைக்கு தௌஹீத் வட்டாரத்தில் நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, சஹாபாக்களுக்கு மார்க்க அறிவுகள் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி தகவல் கொடுக்கப்பட்டது. நபித்தோழர்களும் நமது நிலையின் என்ற ஒரு புத்தகத்தில் சஹாபாக்களை பற்றி எழுதப்பட்டது. எப்படின்னு கேட்டா, சஹாபாக்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாம இருந்திருக்கு. அதுகளை தேடி எடுத்து சஹாபாக்கள் குளிப்புட கடமை தெரியாம இருந்தாங்க, ஒடுத்தேறது எப்படின்னு தெரியாம இருந்தாங்க, தயமம் செய்யறது எப்படிங்கிறது தெரியாம இருந்தாங்க, சலாக்குடைய விவகாரங்களை தெரியாம இருந்தாங்க. இப்படி தெரியாம இருந்தாங்கலாம் எடுத்து போட்டு அதை படிச்சு நம்முடைய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட சஹாபாக்களுக்கு தெரியாது. சஹாபாக்கள் மார்க்க விஷயங்களில் அறிவியலர்களா இருந்திருக்கிறாங்க, அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியாம இருந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் தெரியாம இருந்திருக்கிறாங்க, சலாம் சொல்ற விஷயம் உமர் இல்லாமலுக்கு சரியா தெரியாம இருந்திருக்குது, குடிக்கிற கடமையான அடிப்படைகள் என்னங்கிறது உஸ்மான் இல்லாமலுக்கு தெரியாம இருந்திருக்குது. இந்த அடிப்படைகளை போட்ட உடனே நம்ம இளைஞர்கள் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா சஹாபாக்கள் எல்லாம் அறிவியலர்கள் என்ற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. வெளிப்படையாக பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு பதிலை பாருங்க. சூரத்துல் பக்ராவினுடைய 13வது வசனம், வஇதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ். இந்த காபிர்களிடத்தில் போய் இந்த மக்கள் ஈமான் கொண்டது போல், மக்கள் தான் சஹாபாக்கள், இந்த மக்கள் ஈமான் கொண்டது போல் நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவங்க எப்படி கேட்கிறாங்கன்னா, காலு அனுமினு கமா ஆமன சுபஹா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டது போல் நாங்களே ஈமான் கொள்வோமா என்ன அந்த காபிர்கள் கேட்கிறாங்க. காபிர்கள்ட்ட போய் இந்த மக்கள் ஈமான் கொண்டது போல் நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னா அவங்க திருப்பி எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டது போல நாங்க ஈமான் கொள்வோமா? அவங்க சஹாபாக்கள் மடையர்கள் சொல்றாங்க. இதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில பாருங்க, அலா இன்னஹும் ஹுமுஸ் சுபஹா வலாக்கின் லா யஅலமூன். இந்த சஹாபாக்கள் மடையர்கள் சொன்னார்களே, அவர்கள் தான் மடையர்கள், அவர்கள் ஆனா அதை அறிய மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களை அறிவியனர்கள் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான அறிவியனர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்த காவிர்களுக்கு மட்டும் கிடையாது. உலகம் அழிகிற வரைக்கும் யாரெல்லாம் சஹாபாக்களுடைய அறிவில் குறை காண்கிறார்களோ, அவர்களை அறிவியனர்களாக பார்க்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேர் எவ்வளவு படித்தவராக இருந்தாலும் அவன் மடையன். இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு. அடுத்த ஒரு அடிப்படையை பாருங்கள். இமாம் அபூ சுல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், யாராவது ஒருவர் ஒரு சஹாபியை குறை கூறுவதை நீங்கள் கண்டால் அவனுடைய மார்க்கத்தில் நீங்க சந்தேகப்படுங்க. ஏன் என்று கேட்டால், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் ஆரம்பமாக குர்ஆனையோ ஹதீஸையோ டெமேட் பண்ணல. அவங்க டெமேட் பண்ணதெல்லாம் சஹாபாக்கள் ஆரம்பத்தில். ஏனென்றால் குர்ஆனும் உண்மை, சுன்னாவும் உண்மை, இந்த ரெண்டு உண்மைகளையும் எங்களுக்கு கொண்டு வந்து தந்தவர்கள் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் எங்களுடைய சாட்சியாளர்கள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அவங்க தான் சாட்சி. எதிரிகள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பலவீனப்படுத்தணும் என்று சொன்னால் இதை யாரு கொண்டு வந்து தந்தாங்களோ சாட்சியாளர்கள் அவர்களை பலவீனப்படுத்தணும்.
அவங்களை காயப்படுத்தணும். அவங்களை காயப்படுத்திட்டா இந்த குர்ஆனை தந்தவங்க பண ஆசை பிடிச்சவங்க, பதவி ஆசை பிடிச்சவங்க, பதவிக்காக எது வேணுமானாலும் செய்யக்கூடியவங்க, பொய் சொல்றவங்க, புரட்டு சொல்றவங்க அதை உருவாக்கிட்டா குர்ஆன் சொன்னாலும் தானாவே பலவீனமா போயிடும். பொய்யர்கள் தந்தது இது, ஏமாற்றுக்காரர்கள் தந்தது இது, பணத்துக்கும் பதவிக்குமாக வெறிபிடிச்சவங்க தந்தது இது. அப்ப எப்படி இது ஒரு அடிப்படை ஆதாரமா இருக்க முடியும்? சாட்சியாளர்கள் பொய்யர்களாக்கப்பட்டால் அவங்க சொல்லுகிற செய்தி பொய்யாகிவிடும். எனவே இஸ்லாத்தின் எதிரிகள் முதலாவது குர்ஆனையும் சுன்னாவையும் காயப்படுத்தவில்லை, அவங்க முதலாவது காயப்படுத்தினது சஹாபாக்களை. இதனாலதான் இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கிறோம், எந்த ஒரு வடிகட்ட அமைப்பு உருவானாலும் அவர்கள் சஹாபாக்களை டெமேட் பண்ணாமல் இருந்ததில்லை. அதை உடைச்சிட்டு தான், அந்த அரணை உடைச்சிட்டு தான் அவங்க வழிகேடான ஒரு கூட்டத்தை உருவாக்க முடிஞ்சது. இதைத்தான் ஷியாக்கள் செய்தார்கள், இதைத்தான் கவார்ஜிகள் செய்தார்கள், இதைத்தான் முத்தசிலாக்கள் செய்தார்கள். எனவே இஸ்லாத்தில் இல்லாத புதிய ஒரு கொள்கையை கொண்டு வர நினைக்கிற எல்லாருமே சஹாபாக்களை கேவலப்படுத்துவாங்க, அவர்களை அறிவியல் ஆக்குவாங்க. அவங்களை அறிவியல் ஆக்கிட்டு கேவலப்படுத்தினாத்தான் இவங்களோட கொள்கையை அவங்க விற்கலாம். நாம் புதுசா சந்தை கொண்ட மார்க்கெட் பண்றதாக இருந்தா சந்தையில இருக்கிறத டெவலப் பண்ணணும். நான் ஒரு குளிர்பானத்தை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னா எதெல்லாம் சந்தையில இருக்குதோ அதை பத்தி மோசமான ஒரு தகவலை சொல்லணும். நான் ஒரு பொருளை விற்க போறேன்னு சொன்னா அதை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பொருளை டெவலப் பண்ணணும். அப்பதான் அதை விட இது நல்லது வருவாங்க. அப்ப மக்கள் இந்த பக்கம் வரணும்னு சொன்னா வாரவனுக்கு ஒரு சந்தேகம், நீங்க சொல்லுங்க சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் அவங்க மார்க்க தெளிவில்லாமல் இருந்திருக்கிறாங்க, ஒழுச்செயல் எப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கிறாங்க, நீங்க அதையா பார்க்குறீங்க என்று மக்களை திசை இருப்பதுக்கு வழியாக. கண்ணியத்துக்குரிய சொல்ற இந்த அடிப்படையை வைத்தான் அபூ ஹுரைரா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யாராவது சஹாபாக்களை குறை சொன்னா அவன் இஸ்லாத்தினுடைய எதிரிங்கிறத நீங்க அறிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் சஹாபாக்களை குறை சொல்வதுங்கிறது அவர்களை குறையாக பார்ப்பது என்கிறது குர்ஆனையும் சுன்னாவையும் குறைப்படுத்துவதுதான். இது அல்லாஹ் தஆலா எப்படி அழகா உணர்த்துகிறான்னு பாருங்க. தபுக் போர் நடக்குது, போர் முடிஞ்சு மக்கள் எல்லாம் வாராங்க. அப்ப சில முனாஃபிக்குகள் பேசிக்கிறாங்க. அதுல ஒருவர் சொல்றாரு, மா ரைத்து மிஸ்ல குர்ஆனா ஹாவுலாய், இந்த சஹாபாக்கள் குர்ஆன் ஓதுவதனால இந்த ஓதக்கூடிய இவங்களை போல சாப்பாட்டு ராமங்க யாரையுமே நான் பார்த்ததில்லை, பொய் பேசுறவங்களை நான் பார்த்ததில்லை, போர்க்களங்களை கோழைகளை நான் பார்த்ததில்லை என்று ஒருவர் சொல்றார். யாரை பத்தி சொல்றாருன்னா நேரம் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லல, சஹாபாக்களை பார்த்து சொல்றாரு. சரியான சாப்பாட்டு ராமங்களா இருக்கிறானோ, சண்டைக்கு வந்தா பலகி கோழைகளாக இருக்கிறாங்க, பேசினா பொய் பேசினவங்களா இருக்கிறாங்கன்னு முனாஃபிக்குகள் ஒருவன் சஹாபாக்களை பத்தி சொல்றான். அப்ப அது ஒரு சஹாபிக்கு கேட்டோன்னு சொல்ற, அல்லாஹ்வே சத்தியமா நீ பொய் சொல்ற, நீ ஒரு முனாஃபிக்கு, இந்த செய்தியை நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ இப்படி எல்லாம் பேசினாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீ இப்படி எல்லாம் சொன்னியான்னு. உடனே அவன் சொன்னா சும்மா ஜோக்குக்கு சொன்னேன்னு சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். வலயின் சஅல்தஹும் லயகூலுன்ன இன்னா குன்னா நஹூது வ நலஅப். நபியே நீங்க போய் கேட்டீங்கன்னு சொன்னா சும்மா விளையாட்டுக்கு ஜோக்குக்கு இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள். குல் நபியே நீங்க அவங்ககிட்ட கேளுங்க, அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன், அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் அவனுடைய ஆயத்துக்களை வைத்தான் நீங்க விளையாடுறீங்க. லா தஅதீரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், போலி சாட்டுகள் சொல்லாதீர்கள், நீங்கள் ஈமான் கொண்டதுக்கு பிறகு காபிராகி விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா தௌபாவினுடைய 65, 66 வசனங்கள் இறக்குறாங்க. நல்லா சிந்திங்க. அந்த முனாஃபிக் பேசுகிற போது அல்லாஹ்வை பத்தியும் சொல்லல, சஹாபா ரசூலுல்லாஹ் பத்தி ஒண்ணு சொல்லல, சஹாபாக்களை பத்தி தான் சொல்றான். சாப்பாட்டு ராமங்க, கோழைகள், பொய் பேசுறவங்கன்னு சொல்லி சஹாபாக்களை பத்தி தான் சொல்றான். ஆனா அல்லாஹ் என்ன கேள்வி கேட்கிறான்? அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவனது ஆயத்துக்களை நீங்க தேடியா எடுத்துட்டீங்களா, விளையாட்டா எடுத்துட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். சஹாபாக்களை தேடி பண்ணியதை அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் தேடி கொண்டதாக அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்கிறான். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, ஏன் அப்படி?
இந்த இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஏன் அப்படி கேட்கலாம்? நீங்க சஹாபாக்களை ஏன் கேவலப்படுத்துறீங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அல்லாஹ்வை கேவலப்படுத்துறீங்களா, ரசூலை கேவலப்படுத்துறீங்களா, அல்லாஹ்வுடைய வேதத்தை கேவலப்படுத்துறீங்களா என்று அல்லாஹ் எதற்காக கேட்கிறாங்க என்று கேட்டா, கண்ணியத்துக்குரிய சோழர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதன் அவன் நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான் என்கிற கருத்தை நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. பொதுவா தமிழர் பொதுவா சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னோட கொள்கை என்னன்னு நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. மக்கள் அப்படித்தான் சேருவாங்க. உதாரணமா நீங்க இந்த ஊருக்கு வாருங்க, வந்து இஸ்மாயில் சலபி எப்படின்னு விசாரிக்கிறீங்க. ஒரு ஆள் சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரிகள் அவர் நல்ல கூட்டாளின்னு சொல்றாரு. இன்னொருவர் சொல்றான், இந்த ஏரியாவில் ரவுடிகள் எல்லாம் அவர் நல்லா நெருக்கம்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றான், இங்க மங்களக்கார கோஷியனா அவர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாங்க. என்னை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? நான் ரவுடிகளோட நெருக்கமானவன்னு சொல்லி சொன்னா, கஞ்சாக்காரனோட கூட்டாளின்னு சொல்லி சொன்னா, என்னைய நீங்க என்ன நினைப்பீங்க? என்னைய அந்த லிஸ்ட்ல நீங்க நினைப்பீங்க. சஹாபாக்களை பணமோகம் கொண்டவங்க, பதவி மோகம் கொண்டவங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த சஹாபாக்களுக்கு நெருக்கமாக இருந்த அவங்களுடைய தோழராக இருந்த ரசூலுல்லாஹ் நிலை என்ன? இவ்வளவு மோசமானவங்களை தான் நண்பரா வச்சு கொண்டிருந்தாங்களா? இவ்வளவு மோசமானவங்களை தான் அல்லாஹ் தஆலா தனது நபிக்குரிய நண்பர்களாக ஆக்கினானா? இந்த வேதத்தை சுமப்பதற்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தான், வழியை கொடுக்கிறதுக்கு. அதை சுமந்து போவதற்கு அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் தான் சஹாபாக்கள் சமுதாயம். அப்ப அல்லாஹ் தஆலா மோசமானவங்களை தான் தனது தூதை சுமக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்றுவிக்கப்பட்டவங்க தான் சஹாபாக்கள். ஒரு மதரசாவை ஓதிட்டு வந்தவங்க மோசமா நடந்தா மதரசாவை கேவலப்படுத்துறீங்க. சஹாபாக்கள்லாம் மோசமானு சொன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ண ரசூலுல்லாஹ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப இது ஒரு சஹாபாக்களை கேவலமாக ஆக்குவதுன்றது அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துவது. சஹாபாக்களை குறை காண்பது என்பது அல்லாஹ் தஆலா தனது நபியினுடைய நட்புக்கு தேர்ந்தெடுத்தவங்க மோசமானவங்க, அல்லாஹ்வுக்கு சரியான நட்பை கொடுக்க தெரியலன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தேர்வை குறை காண்பதாக அமையும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை கேவலப்படுத்துவங்களை பற்றி கேட்கிற போது, ஏன்டா நீங்க சஹாபாக்களை கேவலப்படுத்துவீங்கன்னு கேட்காம அல்லாஹ்வையும் ரசூலையும் அவனுடைய ஆயத்துக்களை வச்சு விளையாடுறீங்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை குறை காண்பது என்பது மார்க்கத்தில் குறை காணக்கூடிய அடிப்படையை உருவாக்கும். மார்க்கத்தில் அடிப்படையே இல்லாம போயிருங்க. இப்போ ஒரு எல்லாத்துக்கும் சஹாபாக்கள் பதவி மோகம் கொண்டவங்க, ஆட்சிக்காக அடிச்சு கொண்டவங்க, வெட்டம் சிந்தினவங்க, பொய் பேசினவங்க, இப்படி சொல்லியாச்சு. இப்போ ஒருத்தன் வந்து கேட்கறான்னு சொல்லுங்க, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எதுக்கு தந்திருக்கிறான்? மக்களை சீர்படுத்துறதுக்கு தந்திருக்கிறான். முகமது நபியை தான் அல்லாஹ் தஆலா அந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்தான். அந்த நபி தான் வந்து நேரடியாக அல்லாஹ்விடத்துல வசியப்பட்டு மக்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு. அவர்கிட்ட பயிற்சி பெற்ற அபூபக்கர் இல்லாம ஆட்சிக்கு ஆசைப்பட்டவன்னு சொன்னா, உமர் இல்லாம ஆட்சிக்கு ஆசைப்பட்டவன்னு சொன்னா, உஸ்மான் இல்லாம அரசாங்க சொத்தெல்லாம் தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்தாருன்னு சொன்னா, நீ எல்லாம் பயான் பண்ணி என்னத்தை கிழிக்க போற? இந்த குர்ஆனை வச்சு நீ சொல்லி என்னத்தை கிழிக்க போற? அந்த நபியாலைய நேரடியா அல்லாஹ்ட்ட இருந்து குர்ஆனை பெற்று ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியலன்னு சொன்னா, நீ எதுக்கு இந்த மார்க்கத்தை பயான் பண்ற? நபி சொல்லியே ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியலன்னு சொன்னா, நீ வந்து சொல்லி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியுமா? இந்த மார்க்கத்தால எதை சாதிக்க முடியும் என்று ஆகும். இஸ்லாம் என்கிற மார்க்கம் நடைமுறைக்கு சாத்தியமானது, உண்மையானது. அது போதனை செய்யப்பட்டால் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் என்கிறதற்கு அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் தான் சாட்சி, அவங்க தான் எடுத்துக்காட்டு. அதை நமக்கு உடைச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா, இந்த இஸ்லாத்தினுடைய ஃபாயிதா என்ன? இதை பிரச்சாரம் பண்ணதுடைய நோக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் பேசிய இப்படி மோசமானவங்க தான் உருவாங்க, நீங்க பேசி என்னத்தை உருவாக்க போறீங்க? இந்த மார்க்க பிரச்சாரத்துடைய அடிப்படையே இல்லாமல் போய்விடும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களை யாராவது கேவலப்படுத்துறாருன்னா, அவர் குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஆயத்துக்களையும் கேவலப்படுத்துறார். இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி தோழர்கள் விஷயத்தில் அவங்களோட குறைகளை தேடுவது ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு கேட்டா, யாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அதை தப்பும் தவறுமாக விமர்சிக்க நினைக்கிறவனுக்கு விமர்சிக்கலாம். அது யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எடுத்து
தவறான சில விமர்சனங்கள் செய்யப்படுகிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய, மக்களுக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய, மக்களுடைய ஈமானை வளர்க்கக்கூடிய ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. அவங்களுடைய வரலாறுகள் என்கிறது தியாகத்தால் நிரம்பியது, கொள்கை உறுதியால் நிரம்பியது, போராட்டங்களால் நிரம்பியது, இஸ்லாத்தை பின்பற்றுவதிலே பேணுதலால் நிரம்பியது. இப்படியெல்லாம் இருக்கும்போது சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தேடி 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 திரிய எந்த சகாபாக்களை டேமேஜ் பண்றதுக்கு ஆதாரம் கிடைக்குன்னு சொல்லி. இது யாருடைய பண்பு என்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுனன் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், யா மஅஸர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுல் ஈமானு கல்பஹு. வாயால் மாத்திரம் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டு உள்ளத்தில் ஈமானை ஏற்றிக்கொள்ளாதவர்களே, லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் விஷயத்தில் அவங்களை பத்தி நீங்க புறம் பேசாதீங்க. வலா தத்தபி ஔராத்திஹிம், அவர்களுடைய குறைகளை தேடி திரியாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த இடத்துல முஸ்லிம்கள் என்று ரசூலுல்லாஹ் நேரடியா சொன்னது சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களுடைய குறை தேடி திரியாதீங்க. ஏனென்றால் யார் இந்த சஹாபாக்களுடைய குறையை தேடுறாங்களோ அவங்களோட குறையை அல்லாஹ் வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். அல்லாஹ் ஒருவருடைய குறையை வெளிப்படுத்த ஆரம்பித்தால் அவன் தனது வீட்டுக்கு நடுவுல செய்யக்கூடிய குறையை கூட அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுனன் அபூ தாவூதுடைய 4882வது அறிவிப்பு. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில குறை தேடி தெரியவங்க ஈமான் இல்லாதவங்க. வாயால அவங்க மூமின்னு சொல்லிக் கொள்ளலாம், நாங்க ஈமான் கொண்டவர்கள் என்று வாயால சொல்லிக் கொள்ளலாம், உள்ளத்துல ஈமான் உள்ளவங்க செய்ய மாட்டாங்க. இரண்டாவது, யார் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில குறைய தேட ஆரம்பிக்கிறானோ அல்லாஹ் தஆலா அவனை கேவலப்படுத்துவான். கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள், அறிஞர்களுடைய உடம்பை தின்னாதீங்க, நீங்க புறம் பேசி அவங்களுடைய குறைகளை சொல்லாதீங்க, ஏன்னா அவங்களோட உடம்பு விஷம் தடவப்பட்டது. யாரு இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மார்க்க மேதைகளை குறை காண்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்களோ விஷத்தை தின்ற மாதிரி அவங்க அடிவை சந்திப்பாங்க என்று சொல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய குறை தேடுவது என்கிறது இது சஹாபாக்களுக்கு மட்டும் முடியதில்லை, ஆனால் நேரடியாக சஹாபாக்கள் குறித்து சொல்லப்பட்டது. அவங்களோட குறையை தேடுறதுங்கிறது அதாவது மூமின் அல்லாதவங்க முனாபிக்களுடைய பண்பு என்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த முன்னரையோடு சஹாபாக்கள் சம்பந்தமாக குர்ஆன் சுன்னாஹ் சொன்ன சில செய்திகளை நாம் சுருக்கமாக பார்ப்போம். சூரத்துல் மாயிதா 5ஆம் அத்தியாயத்தினுடைய 119ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் இவர்களை பொருந்திக் கொண்டான். ஸாலிகல் ஃபௌஸுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வும் இவர்களை அங்கீகரித்துக் கொண்டான், இவங்களும் அல்லாஹ்வை அங்கீகரித்துக் கொண்டான். அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்று சொல்லப்பட்ட ஒரு சமூகம் இது. அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட்ட சமூகத்தை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு மேல போறதா இது? இன்னொரு வசனத்திலே சூரத்துல் ஃபத்ஹினுடைய 18ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயுனக தஹ்த ஸஜரா, மரத்துக்கு கீழே வைத்து நபியே உங்களிடத்துல யார் பையத்து செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிவான். ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹ் அமைதியை இறக்கி இருக்கிறான். ஃபஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, நெருக்கமான வெற்றியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனம் நேரடியாக 1400 சஹாபாக்களை சொல்கிறது. இந்த 1400 சஹாபாக்களில் எவருமே நரகம் செல்ல மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இவர்களை குறித்து சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சார்கள் இவர்களில்
யார் ஈமானில் முந்திக் கொண்டார்களோ, முஹாஜிர்களவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனவர்கள், அன்சார்கள் என்றவங்க மதீனாவிலிருந்து தங்களை நோக்கி வந்தவங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள். அன்சார் என்றால் உதவியாளர்கள் என்பதே அதனுடைய அர்த்தம். அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணதுனால அந்த பேரையே சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்களை அழைக்கிறாங்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அன்சார்களையும் பொருந்திக் கொண்டதாக சொல்கிறான், முஹாஜிர்களையும் பொருந்திக் கொண்டதாக சொல்கிறான். இவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அந்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், சலால் ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தை அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா தயார் பண்ணியிருக்கிறான். காலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அதீம், இது மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா நேரடியாக குறிப்பிட்டு முஹாஜிர்களுக்கும் சொர்க்கத்தை தயார் பண்ணியிருப்பதாக சொல்கிறான், அன்சார்களுக்கும் சொர்க்கத்தை தயார் பண்ணியிருப்பதாக சொல்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய சர்டிபிகேட்டுகள். டோட்டல் சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டா அவங்க அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட்டவங்க. மனிதன் என்ற அடிப்படையில் அவங்கள தவறு செஞ்சவங்க இருப்பாங்க, தப்பு செஞ்சவங்க இருப்பாங்க, சில நேரம் மிஸ்டேக் கொடுத்தவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றிய முடிவு என்னன்னு கேட்டா, அன்சார்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசின்னு சொல்கிறான், முஹாஜிர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசின்னு சொல்கிறான். அவர்களுடைய ஈமான அல்லாஹ் தஆலா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. மூமின்கள் நாங்களாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களை ஈமான அல்லாஹ் அங்கீகரிச்சானா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அங்கீகரிக்க வேண்டும், நம்ம நட்பாக்க வைக்கலாம். ஆனா சஹாபாக்கள் ஈமான் கொண்டாங்க, அவங்களுடைய ஈமான அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் உறுதிப்படுத்தினால்தான் குர்ஆன்ல பல இடங்கள்ல நேரடியாக அவர்களை மூமின்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அவர்களுடைய ஈமான் என்கிறது அல்லாஹ்வால உறுதிப்படுத்தப்பட்ட ஈமான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், இந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்விடமிருந்து தனக்கு இறக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டார், ஈமான் கொண்டார். வல் முஃமினூன், மூமின்களும் அவரை ஈமான் கொண்டார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள் எல்லாருமே மலக்குகளை ஈமான் கொண்டாங்க, வேதங்களை ஈமான் கொண்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களை ஈமான் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுல ஒரு பேசிக் சொல்லப்படுவது, மலக்குகள் பற்றிய நம்பிக்கையில் சரியான அணுகுமுறை எதுன்னு கேட்டா சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தாங்களோ அதுதான். வேதங்கள் பற்றிய நம்பிக்கையில் சரியான வழிமுறை எதுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ அதுதான். ஏன்னா அவங்க அதை ஈமான் கொண்டதை அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்கிறான். இந்த வசனம் இறங்குறதுக்கு ஒரு சபவுன்னு சொல்றது, நம்ம அதை தெரிஞ்சு கொண்டா, அதாவது ஈமானுக்கு ஒரு பேசிக் சொல்லப்படுது. ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது, அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க ஒரு தவற மனசால நினைச்சாலும் சரி, அதை வெளியே சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அதற்கு உங்களுக்கு தண்டனை இருக்குது என்கிற வசனம் இறங்குது. நம்ம மனசால ஒரு தவறை செய்ய நினைக்கிறோம். இப்போ உள்ள சட்டம் என்னன்னு கேட்டா, மனசால தவறு செய்ய நினைச்சு இது பாவம் நான் செய்யக்கூடாது விட்டுட்டான ஒரு நன்மை கிடைக்கும். ஆனா ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டா, தவறு செய்ய நினைச்சாலும் பாவம் கிடைக்கும். இதுதான் ஆரம்பத்தில் சட்டம். இந்த சட்டம் இறங்கினோடனே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, யார் ரசூலுல்லாஹ், தொலை சொன்னீங்க தொழுதோம், நோம்பு பிடிக்க சொன்னீங்க நோம்பு பிடிச்சோம், ஜிஹாது செய்ய சொன்னீங்க ஜிஹாது செய்தோம், சதக்கா கொடுக்க சொன்னீங்க எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாரி வாரி தந்தோம். ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான், எங்களால் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, தவறு செய்ய நினைச்சாலும் தண்டனையாமே, சாத்தியம் இல்லை கேட்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய தவறு செய்ய நினைக்கிறது பாவம்னு சொன்னா நம்ம யாரும் மிஞ்ச மாட்டோம். சும்மா இப்படி குந்திட்டு இருக்கும் போது கூட நம்ம தவறு செய்ய நினைப்போம். சில நேரம் இப்படி பயான் பண்ணி கொண்டிருக்கிற போது கூட தவறு செய்ய நினைப்போம். டைமுக்கு மேல மைக்கை பிடிச்சி கலட்டுவோம்னு நினைச்சேன். கொஞ்சம் ஓவரா போற நேரத்துல இவ்வளவு நேரம் பயானம் பேசிட்டே இருக்கிறாரு, பின்பாட்டு மாட்டாங்க, மைக்கை பிடிச்சி கலட்டோம்னா எனக்கு நினைப்பு வந்துச்சு, மனசுல நம்ம நினைச்சுக்கோம். இப்படி நம்ம மனசுக்குள்ள 1000 விஷயங்களை நினைப்போம். சில நேரங்கள் முன்னால பயான் நினைச்சு அன்பான கணவன் மனைவின்னு சொல்லி அன்பா தான் இருப்பாங்க. சில நேரம் பொம்பளைக்கு மாப்பிள்ளை மேல எப்படி நினைப்பு இருந்தால் அம்மி கலத்துக்கு தலையில போடலாம் போல நினைப்பாங்க. நல்ல காலத்துக்கு இந்த கிரைண்டர் மிஷின்ல வந்துட்டாலும் அம்மிக்கல் இல்லாம போச்சுது. அப்படி நம்ம வாழ்க்கையிலேயே யார் யாரை பற்றி எல்லாம் கூட நினைப்போம். சாதாரண ரோட்ல போற நேரம் 1000 கற்பனையோடு நம்ம போகலாம்.
சாதாரணமா ஒரு பெண்ணை காண்கிற போது எங்கெங்கயோ நம்ம கற்பனை இருக்கலாம். இதுக்கெல்லாம் பாவம் எழுதுறன்னு சொல்லி சொன்னா 24 மணித்தியாலும் சில பேர் தூக்கத்துல கூட ஏதாவது கெட்டதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. சஹாபாக்கள் கேட்கலாம், யார சொல்லலாம், எங்களால சாத்தியம் இல்லை யார சொல்லலான்னு. உடனே நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, யூத கிறிஸ்தவர்கள் பேசுற மாதிரி பேச போறீங்களா? வேதத்தின் சிலதை ஏற்று சிலதை மறுப்போம் என்று சொல்ல போறீங்களா? அல்லாஹ் சட்டத்தை சொல்லி இருக்கிறான். நீங்க அதுல தவறு செஞ்சா யாரெல்லாம் நம்ம இந்த சக்திக்கு ஏற்பட்ட வரையில செஞ்சோம், மீறி நம்ம செஞ்சதா மன்னிச்சிருந்து அதால தௌபா கேளுங்க. எங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னா இது யூத கிறிஸ்தவ வழிமுறைன்னு சொல்றாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி சூரத்துல் பக்ராவினுடைய 2 கடைசி வசனத்தை இறக்குறாங்க. நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னைய சமுதாயங்கள் மீது சுமத்தப்பட்டது போன்ற கஷ்டமான சட்டங்களை எங்கள் மீது சுமத்தி விடாது. யா அல்லாஹ் நாங்க மறதியாகவோ தெரியாமோ தவறு செய்து விட்டால் எங்களை நீ குற்றப்படுத்தி விடாது என்ற குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அவங்க அந்த துஆவை ஓதும் போது, அந்த வசனத்தை ஓதும் போதெல்லாம் அல்லாஹ் தஆலா நான் மன்னித்து விட்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இதுக்காகத்தான் இறக்குறான். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று விளங்கிய போதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொன்னானோ சமீனா வஅதானா, நாங்கள் அதுக்கு கட்டுப்பட்டோம், ஏற்றுக்கொண்டோம் யா ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் உடனே ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரும் ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களான மூமின்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய சட்டம் ஒன்று வந்துட்டா நடைமுறை சாத்தியம் இல்லை, அதெல்லாம் இல்லை, கட்டுப்படு. தவறு செஞ்சா அதோட தௌபா கேட்கும். அப்ப அவங்களுடைய அந்த வெளிப்படையா அவங்க வந்து கேட்டதுனாலதான் இந்த சட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா மாற்றம் தந்து அதையும் எங்களுக்கு லேசாக ஆக்கியிருக்கிறாங்க. ஆக ஈமானுக்கு அவர்கள் தான் முடலா இருப்பாங்க. குர்ஆன்ல பல வசனங்கள் இது சம்பந்தமாக சொல்கிறது. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளங்களுக்கு ஈமான் அழகுபடுத்தியதாக சொல்கிறார். பாவங்களை வெறுப்புக்குரியதாக ஆக்கியதாக எல்லாம் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். அடுத்தது வணக்க வழிபாடுகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஏராளமான வசனங்கள் சஹாபாக்களுடைய வணக்கத்தை பற்றி தான் பேசுது. மூமின்கள் தான் அந்த இடத்துல பேசுனதெல்லாம் சஹாபாக்களை பற்றி தான் சொல்லுது. அவங்க போருக்கு போனாங்க, போர்ல தங்களை தியாகம் செஞ்சாங்க, உயிரை கொடுத்தாங்க, உயிரை கொடுப்போம் என்று நம்பிக்கை வச்சாங்க, போர்க்களத்துக்கு போறதுக்கு வாகனம் இல்லைன்னே கண்ணீர் கொட்ட கொட்ட அவங்க வீட்டுக்கு திரும்பி போனாங்க. இப்படி எல்லாம் ஏராளமான வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள். அவங்க இபாதத்துல சரியா இருந்தாங்க, அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளாக இருந்துச்சு என்று அல்லாஹ் தஆலா சர்டிபிகேட் கொடுக்கிறான். மூமின்கள் தொழுகையை நிலைநாட்டினாங்கன்னு அல்லாஹ் சொன்னான்னா யார் அந்த மூமின்கள்? தொழுகையை நிலைநாட்டினாங்கன்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அந்த தொழுகையை அல்லாஹ் அங்கீகரித்ததா சொல்றான். நாங்களும் தொழுகிறோம், இது உண்மையிலே தொழுகையை நிலைநாட்டுவதாக அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படுச்சா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. சஹாபாக்கள் தொழுதாங்க, அது தொழுகையை நிலைநாட்டுவதாக இருந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். அவங்க ஜகாத் கொடுத்தாங்க, அது ஜகாத்தை நிலைநாட்டுவதாக இருந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஏராளமான வசனங்களை நாம் பார்க்கலாம். அதாவது சூரா அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் சம்பந்தமாக ஒரு நீண்ட செய்தியை சொல்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் அதுக்கு சொல்லக்கூடிய சாட்சி என்ன தெரியுமா? வல்லதீன மஅஹு அஸித்தாஉல் குஃபார் ரஹமாஉ பைனஹும், அவரோடு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே, இருக்கக்கூடியவங்க சஹாபாக்கள். அவர்கள் காவிர்கள் விஷயத்தில் கடுமையாக இருப்பார்கள், மூமின்கள் விஷயத்தில் தங்களுக்கு இடையிலே அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் நேசம் வைத்திருப்பார்கள். தராபும் ருக்கான் சுஜ்ஜதன் யபுதூன ஃபضلا மினல்லாஹி வ ரிதுவானா, சுஜூத் செய்தவர்களாக ருக்கு செய்தவர்களாக நீங்கள் அவர்களை காண்பீர்கள். இதெல்லாம் எதுக்காக அவங்க செய்றாங்க? அல்லாஹ்விடத்துல ஃபضல, அல்லாஹ்விடத்துல சிறப்பை எதிர்பார்த்து தான் இதை செய்றாங்க. அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுப்பான். ஏன்னா அவங்க உள்ளத்தை அறிஞ்சவன் அல்லாஹ் தஆலா. உள்ளத்துல எந்த விதமான கோராலும் இல்லாம இவங்க அல்லாஹ்விடத்துல சிறப்பை மட்டும் எதிர்பார்த்து இதெல்லாம் செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வருது. கடைசியில் அந்த வசனத்துல ஒரு உவமை சொல்கிறான். இவங்களை பார்த்துட்டு யாரு காபிரா இருக்கிறானோ அவனுக்கு மனசுல பொறுக்காது. சஹாபாக்களை பார்த்தா காபிருக்கு மனசை பொறுக்காது, அவனுக்கு கோபம் வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது ஒரு உவமையாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க. மன் அஸ்பஹ ஃபீ கல்பி கைபுன் அலா அஹதி மின் அஸ்ஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் அஸாபத்துல் ஆயா. காபிர்களுக்கு சஹாபாக்களுடைய வளர்ச்சியை பார்த்தா பொறாமையா இருக்குமா, கோபமா இருக்குமா.
இதை சொன்னது இந்த வசனத்தை வச்சு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யாருக்கெல்லாம் சஹாபாக்கள் மீது வெறுப்பு வருகிறதோ அவனெல்லாம் இந்த ஆயத்துக்குள் உள்ளாகுவான். இது அவங்க நுணுக்கமா சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, யாரு சஹாபாக்களை வெறுக்கிறாங்க அவன் காபிர்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா காபிர்கள் தான் சஹாபாக்களை பார்த்து வெறுப்படைவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஜமாத்துல ஒருத்தர் நல்லா இருந்தா நமக்கு பிடிக்காது. இப்ப நாங்க ஒரு ஜமாத் மாநாடு நடத்துறோம், மக்கள் வந்தாங்கன்னா அடுத்த ஜமாத்துக்கு பிடிக்காம இருக்கு, வெறுப்பா இருக்கும். இந்த மாதிரி சஹாபாக்கள் நல்லா இருக்கிறத பார்த்து வெறுப்பாய் தானே ஆகணும் காபிர்கள். அதெல்லாம் சொல்றாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கெல்லாம் சஹாபாக்கள் விருப்பம் தெரியுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆயத்துடைய சட்டத்துக்குள்ள வர்றாங்க, அதாவது அவங்க குஃப்ர்ல இருக்கிறார்கள் என்கிறதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றார்கள். இதே போல கண்ணியத்துக்குரிய சோர்களே, ஏராளமான வசனங்கள் அவர்களுடைய ஜிஹாதுகள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி சொல்லி எங்களுக்கு பல விஷயங்கள் இதெல்லாம் சொல்கிற போது நம்ம வட்டாரத்தில் உள்ளவங்க தௌஹீத் வட்டாரத்தில் உள்ள இந்த சஹாபாக்கள் விஷயமா கேவலமா பேசுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நாங்க என்ன சஹாபாக்களுடைய தியாகங்களை மறுத்தோமா? சஹாபாக்கள் தியாகம் செஞ்சவங்க என்று சொல்லுவாங்க. நம்ம தியாகத்தை ஏற்றுக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த சஹாபாக்கள் விஷயமாக அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் என்ன, வார்த்தைகள் என்ன, அதை அந்த சஹாபாக்களை கண்ணியப்படுத்துற மாதிரி இருக்குதா என்று கேட்டா நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய கட்டளையை பாருங்க, வஃபில் ஜனாஹகலில் முஃமினீன், நபியே மூமின்களுக்கு நீங்கள் உங்களுடைய சிறகை விரியுங்கள், பணியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த சிறக பணியுங்கன்னு சொல்றது எதுக்குன்னு கேட்டா, அரபில ரொம்ப தாழ்ந்து போறதுக்கு சொல்றது, பணிஞ்சு போறதுக்கு சொல்றது. ஒரு பறவை சிறக பணிஞ்சிச்சுன்னு சொன்னா மேல போகாது, கீழே தான் வரும். இந்த வஃபில் ஜனா ஜனாஹ் இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா யாருக்கு பயன்படுத்துறாங்கன்னா, நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தாய் தந்தைகளுக்கு பணிவா நடங்கன்னு சொல்றதுக்கு இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். பெற்றோர்கள் விஷயத்தில் உங்களுடைய சிறகுகளை பணிச்சுக்கங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த மூமின்கள் விஷயத்துல நீங்க பணிவா நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மற்றொரு வசனத்துல வஃபில் ஜனாஹக லிமன் இத்தபஅக மினல் முஃமினீன், உங்களை பின்பற்றக்கூடிய இந்த மூமின்களோடு நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி அவங்களை அல்லாஹ் தஆலா புகழ்கிற போது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ் உங்கள் மீது செய்த மிக பெரும் கிருபையின் காரணமாகத்தான் இந்த சஹாபாக்களோடு நீங்கள் நளினமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனம் எல்லாம் எடுத்து வச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் போடக்கூடிய ஓடர் என்னன்னு கேட்டா, சஹாபாக்களோட பணிவா நடங்க, அவங்களோட மென்மையா நடந்து கொள்ளுங்க என்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மென்மையாக நடந்ததற்காக போற்றப்படுகிறார்கள். அப்படின்னா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவங்க விஷயத்துல நாங்க எவ்வளவு மென்மையா நடந்து கொள்ள வேண்டும், நாங்க எவ்வளவு சொத்தாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்ப நாங்க ஒரு சாதாரணமா ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம்னு சொன்னா, மேனேஜருக்கு ரொம்ப நெருக்கமானவனும் நாங்க அவனுக்கு நல்லா பணிஞ்சிட்டு போறோம். ஏன்னு கேட்டா மேனேஜருக்கு நெருக்கமானவர். ஒரு இடத்துல வேலை செய்கின்ற போது முதலாளிக்கு விருப்பமானவனும் நாங்க எப்படி அவனோட கூடாகி போறோம். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமானவங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்க. அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் பார்த்துனா இவங்களோட மென்மையா நடந்து கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மென்மையா நடந்து கொண்டாங்கன்ற போது நம்மளுடைய சகோதரர்கள் அவங்க விஷயத்துல பேசக்கூடிய பேச்சுக்கள் எவ்வளவு கடுமையாக இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் வித்தியாசமான ஒரு சஹாபி. தன்னால மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக உயிரை கொடுக்க துணிஞ்சவர் அவர். அவரை கொலை செய்யறதுக்காக சூழ்ந்திருக்கிறாங்க, அவரை பாதுகாக்கிறதுக்காக சிலர் முற்படுறாங்க, வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன பாதுகாக்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் பேர் மௌத்தா இருந்து நான் விரும்பலன்னு சொன்னவங்க. அவ்வளவு சொத்தானவங்க. அவங்களுடைய காலத்துல அவங்களுக்கு எதிராக சிலர் முனாபிக்குகளும் சில முஸ்லிம்கள் மதத்துல உள்ளாங்கினாங்க, சில வதந்திகளை பரப்புனாங்க. அவங்க பரப்புன அதே வதந்திகளை தௌஹீதுடைய பேரில் இன்றைக்கு பிரச்சாரம் செய்யறாங்க. உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் ஃபித்னாவுடைய கூட்டம் என்ன வதந்திகளை சொன்னாங்களோ, பொய்களை சொன்னாங்களோ, அது இன்றைக்கு தௌஹீதுடைய பேரில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இவர் ஆட்சியை தன் குடும்பத்தாருக்கு கொடுக்குறான்னு சொன்னாங்க. உஸ்மான் அவங்கள கூப்பிட்டு வச்சு விளக்கம் சொன்னாங்க. உஸ்மான் அவங்களுடைய ஆட்சி காலத்துல 5 உமையா கிராமத்தை கலிபா குடும்பத்தை சேர்ந்தவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க.
அந்த 5 பேரில் முஆவியா இல்லாம உஸ்மான் இல்லாம நியமிக்கல. அபூபக்கர் ஆட்சி காலத்துல இருந்து வரார். அப்ப 4 பேர். இந்த 4 பேரும் ஒரே நேரத்தில் ஆட்சி காலத்துல இருக்கல. ஒருவர் போன இடத்துக்கு இன்னொரு ஆள் நியமிக்கப்படுறாங்க. அப்ப ஒரே சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களால் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பொறுப்புல நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர் சுமார் 12 வருஷங்கள் ஆட்சி செய்திருக்கிறார். 12 வருட ஆட்சியிலே சவுதி அரேபியா, பலஸ்தீன், ஜோர்தான் போன்ற, அதாவது ஈரான், ஈராக் என்ற பரந்த நிலப்பரப்புல 3 பேரை நியமிக்கிறது பெரிய குற்றமா? குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்காக நியமிச்சாங்க கேட்டா அவங்களுக்கு சில சிறப்பு தகுதிகள் இருந்துச்சு. அதுலேயும் ஒருவர் தவறு செய்தார் என்பதற்காக அவருக்கு தண்டனை கொடுத்து பதவியிலிருந்து விலக்கினாரு. ஆனா அவர் குடும்பத்துக்கு சொத்து, அதாவது பதவி கொடுக்கிறதாக சொன்னாங்க. உஸ்மான் அவங்க இயல்பையே பணக்காரராக இருந்தாரு. தன்னுடைய சொத்துல இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு தர்மம் செஞ்சாரு. அதை எப்படி சொன்னாங்க அந்த முனாபிக்கள் என்ன சொன்னாங்க கேட்டா, அரச சொத்தை குடும்பத்துக்கு வாரி கொடுக்குறான்னு சொன்னாங்க. அதையே இன்றைக்கு தௌஹீதுடைய பேர்ல பிரச்சாரம் செய்யறாங்க. மூடதா சொன்னா இதா இருக்குங்கிறதுனால சொல்றேன். சகோதரர் பிஜே அவர்கள் தான் இதை சொல்றார். அல்லாஹ் தஆலா குடும்பத்தை சேர்ந்து நடக்குமாறு சொல்கிறான். அந்த குர்ஆன் வசனத்தை உஸ்மான் தவறாக புரிந்து கொண்டதினால் அரச சொத்தை எடுத்து மாமா மச்சானுக்கு எல்லாம் கொடுத்தாரு, குடும்பத்துக்கு கொடுத்தாருன்னு சொல்லி, இது அன்றைக்கு முனாபிக்கள் சொன்ன குற்றச்சாட்டு. அன்றைக்கு முஸ்லீம் ஆட்சிக்குள் குழப்பத்தை உண்டு பண்றவங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. அதை எடுத்து இன்றைக்கு இந்த தமிழ் பேசக்கூடிய தௌஹீத் மக்கள் மத்தியில சொல்றதுக்கான காரணம் என்ன? எதுக்காக சொல்லப்படும்? இவங்க அன்றைக்கு இருந்திருந்தா உஸ்மான்லாவுடைய காலத்தில் இருந்தா எந்த கூட்டத்தில் இருப்பாங்க? இன்றைக்கே உஸ்மான்லாங்க சொத்தை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுத்தேன்னு சொல்றாங்களே, குடும்பத்துக்கு கொண்டு போய் மாமன் மச்சாங்கிறதுக்காக பதவி கொடுத்தேன்னு சொல்றாங்களே. உஸ்மான்லாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்திருந்தா இவங்க யாரோட இருந்திருப்பாங்க? சஹாபாக்களோட இருந்திருப்பாங்களா அல்லது உஸ்மான்லாவோட கொலை செஞ்ச கூட்டத்தில் இருந்திருப்பாங்களா? இது விளங்குதில்லையா? இவங்க இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கூட்டத்துல, ஒரு முஸ்லீம் சமுதாயத்துல பித்னா உண்டாக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த பரம்பரையில வாராங்கிறது விளங்கலையா? கண்ணியத்துக்குரிய சகோதரரே, உஸ்மான் ரசூலுல்லாஹ் 2 மகளை முடிச்சவங்க. அவங்க வாழ்கிற போதே சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டவங்க. இதற்கு பிறகு உஸ்மான் என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் கண்டிக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ்வால சொல்லப்பட்டவங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக செலவு செஞ்சவங்க. விசேஷம் என்ன தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அவர்கள் ஆட்சி செய்கிற போது குடும்ப செலவுக்கு அரசாங்க சொத்திலிருந்து எடுத்தாங்க. சொத்துல இருந்து எடுத்தாங்கன்னா கோடி கோடியா இருக்கல, சாப்பிடுற அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு நாங்க சாப்பிடுற அளவுக்கு 3 நேரம் வயிறுமுக்க சாப்பிடுற அளவுக்கு இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் பட்டினியோடு வாழக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த உஸ்மான்ல அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து கொலை செய்யப்படுகிற வரைக்கும் தனக்கு சம்பளம் எடுக்கவில்லை. அவர் அரசாங்க சொத்தில் இருந்து சம்பளம் எடுக்காமல் ஆட்சி செய்தார். இது அவரே சொல்கிறார். சகாபாக்கள் சாட்சியா இருக்கிறாங்க. அந்த உஸ்மான் அவங்கள அரச சொத்தை எடுத்து குடும்பத்துக்கு கொடுத்தாருன்னு சொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம். இந்த அநியாயத்தை இன்றைக்கு எடுத்து சொல்லணும். என்ன நோக்கத்துல சொல்றீங்க? இதனால என்ன பலனை நீங்க காண போறீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்தா இப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்ல போறீங்களா? எதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றதா ஒரு படிப்பினை இருக்கணும். ஆனா இதுல என்ன நோக்கம்னு கேட்டா, சஹாபாக்களை பற்றிய கேவலமான மனநிலையை உள்ளத்துல உருவாக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்களும் பதவிக்கு வந்து மோசடிகள் செஞ்சா, உஸ்மானே மோசடி செஞ்சீங்க இவங்க செஞ்சா என்ன பெரிய விஷயமாண்டு நம்ம தப்பு செஞ்சா அதை சாதாரணமா எடுத்துக்கணும். இதை தவிர வேற என்ன அதுல நலவு இருக்கும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய ஹதீஸினுடைய பல விஷயங்கள் சஹாபாக்களுடைய அந்த சிறப்பான பல அம்சங்களை சொல்கிறது. ஹதீஸிலிருந்து சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைருக்கும் கருணி, உங்களில் சிறந்தவர் எனது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க. சஹீஹ் புகாரியினுடைய 2651வது வசனம். அது இந்த உலகத்துல இதுக்கு போற என்ன சமுதாயம் வந்தாலும் சரி, எந்த ஜமாத்து வந்தாலும் சரி, இந்த சிறப்பை பெற முடியாது. சஹாபாக்களுக்கு கூட சிறப்பு அந்த முக்கியத்துவத்தை கண்டுகொள்ளுங்க. ஒருவர் வந்து ஒரு இமாமிடத்துல கேட்கிறாங்க, முஆவியா அவங்க சிறந்தவங்களா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா? அப்துல்லா இப்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ், அதாவது உமையா கலீஃபாக்கள் ஒருவர்,
சிறந்த முறையில் ஆட்சி செய்தவர், ரொம்ப பேணுதலாக இருந்தவர், தான் ஆட்சி ஏற்பதற்கு முன்னால பெரும் செல்வந்தராக இருந்தவர். ஆட்சி ஏற்ற அன்றைக்கு எப்ப கலிபாவா நியமிக்கப்பட்டாங்களோ அப்ப பொம்பளைகிட்ட வந்து அவர் சொன்னார், இதுக்கு வித்தியாசமான மோதிரம் வாங்கி கொடுக்க சொன்னாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா பொம்பளை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த இருக்குது நகைகள், நான் இருக்கிறேன், உனக்கு நகை வேண்டாம் நகை எடுத்துட்டு போயிடலாம், நான் வேண்டாம் இதெல்லாம் விட்டு. அவன் சொன்னா எனக்கு நீங்க தான் வேணும்னு சொல்லி அவ்வளவு சொத்தை வந்து ஆட்சியில சேர்த்துட்டு வறுமையோடு வாழ்ந்தவர், இவ்வளவு பேணுதலா இருந்தவர். அப்ப அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா, முஆவியா அவங்க சிறந்தவங்களான்னு. அதுக்கு அந்த இமாம் சொல்றாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் நின்று தொழுதிருக்கிறாங்க. ருக்குவுக்கு போகிற போது நம்ம அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போவோம். இமாம் ருக்குல இருந்து வருகிற போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லுவார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யார் அல்லாஹ்வை புகழ்கிறாரோ அவரை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக என்றது சொல்றது. பின்னால இருந்து நாங்கள் ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லுவோம். அப்ப நாங்க பின்னால இருந்தா புகழ்வாங்க. அப்ப முன்னால் உள்ள இமாம் என்ன சொல்றாருன்னா, யார் அல்லாஹ்வை புகழ்கிறாரோ அவரை நீ அங்கீகரித்து கொண்டு சொல்லுவாரு. நாங்க ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லுவோம். அந்த இமாம் எங்களுக்கு தான் துவா செய்யறாரு, பின்னால இருக்கக்கூடியவங்களுக்கு தான் துவா செய்யறாரு. அந்த இமாம் சொன்ன பதில் என்னதுன்னா, முஆவியா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் வந்து தொழுதிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்கூல இருந்து வருகிற போது சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லியிருக்கிறாங்க. பின்னால் இருந்த முஆவியா இருந்தாங்க ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அல்லாஹ்வை புகழ்கிறாரோ அவரை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ் சொன்னாங்களே, அதுல ஒருவராக முஆவியா ஆகிட்டாரு. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு உலகத்துல எவனுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. அது உமர் இப்னு அப்துல் அசீஸ் இருந்தாலும் அந்த பாக்கியம் அவருக்கு இல்லை. நேரடியாக ரசூலுல்லாஹ் புகழப்பட்டிருக்கிறாங்க என்றதை சொல்லி ஒரு சஹாபியினுடைய அந்தஸ்துக்கு எவனும் வர முடியாது. அவங்க சில விஷயங்களை, அதாவது சில சிறப்புகளை பெற்றுக்கலாம், சில விஷயங்கள் சில அவங்களை விட சில இடங்களை நல்லதா இருக்கலாம். டோட்டல் முடிவு என்னன்னு கேட்டா, ஒரு சஹாபியினுடைய அந்தஸ்துக்கு யாரும் வர முடியாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை குறை சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டா, நீங்க உகது மலை அளவு தண்டத்தை கொடுத்தாலும் சரி, அவங்க தங்களை கையால் அள்ளி கொடுத்த ஒரு பிடி தானியத்தை ஈடாகாது. அப்ப இதுக்கு பிறகு எவனுமே அந்த இடத்தை அடைய முடியாது என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப லா தசுப்பு அஸ்ஹாபின்னு எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? குறை இருக்கும் அவங்கள்ட்ட, அவங்க மனுஷன் தான், மனக்கு கிடையாது, இருக்குது நீ சொல்லாத. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு இளம் சிறுவர் அவர் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கிற போது இந்த கருத்துக்களால் தாக்கப்பட்டவர், முஆவியா இல்லாமல் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன், எவ்வளவு அநியாயத்தை செஞ்சிருக்காருன்னு சொன்னார். கேட்டுக்கொண்டது எனக்கு கொஞ்சம் அது பெருக்கமானவன், அவன் ஆத்துவதில் சொன்ன முதலாவது தௌபா செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ உடனே அவர் என்ன சொன்னான்னு கேட்டா, அவன் அநியாயம் செஞ்சிருக்காருன்னா அநியாயக்காரன் சொல்லாம வேற என்ன சொல்றது? இன்றைக்கு இதை தான் சொல்றாங்க. இதை வேற ஒரு ஆள் செஞ்சா என்ன சொல்லுவீங்க, இன்றைக்கு ஒரு ஆள் செஞ்சா என்ன சொல்லுவீங்க? மௌத்தா போனவனோட தவறை சொல்றதுக்கு உயிரோடு உள்ளவனோட தவறு சொல்றது சமமா? இப்போ ஒருவன் தவறு செய்கிற போது கண்டிக்கிற மாதிரி மௌத்தா போனதுக்கு கூட அவனை தவறு எடுத்து பேசலாமா? வித்தியாசம் இல்லையா? அதே சஹாபாக்கள் செஞ்ச தவறை சொல்லி நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு உங்களை யார் ஜட்ஜ்மெண்டா வச்சது? அவங்கள கிரிமினல் என்று மோசமானவங்க சொல்றது உங்களுக்கு யார் சொன்னது? அப்ப இன்றைக்கு ஒரு ஆள் அந்த தவறை செஞ்சா அதுதான் நாங்க சொல்லுவோம். இப்படி அவர் சொல்றாரு, அவர் அநியாயம் செஞ்சா அநியாயக்காரன் சொல்லாம வேற என்ன சொல்றதுன்னு சொல்லி. அப்ப நாங்க கேட்டோம், அவங்க வாப்பா பிசினஸ் பண்ணுவாரு, உங்க வாப்பா பிசினஸ் பண்றாரு, உங்களோட வாப்பா பிசினஸ்ல மோசடி செய்யறது இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, அவன் வாப்பா செய்யறவர் தான். என்றைக்காவது ஒரு நாள் என்ன வாப்பா பிசினஸ்ல மோசடி செய்யறவன்னு நீங்க 4 பேர்ட்ட பேசியிருக்கிறீங்களா? இல்ல. உங்க வாப்பா தவறு செஞ்சா மறப்பீங்க, முஆவியா இருந்தாலும் அநியாயம் செஞ்சவன்னு இப்ப நீங்க பேசுவீங்களா? உங்க வாப்பாவுடைய தவறை பேச மாட்டீங்க, சஹாபாக்குடைய தவறு எடுத்து நீங்க பகிரங்கமா மைக்கு போட்டு பேசிட்டு இருப்பீங்களா என்று கேட்டோன்னா கொஞ்ச நேரம் நின்று அவர் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி சொன்னார். இப்ப சஹாபாக்களுடைய இந்த குறைகள் எடுத்து பேசப்படுது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன ஓடர் போடுறாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை குறை சொல்லாதீங்க. குறை இருக்கும் மனுஷன் தான், ஆனா அதை சொல்லாதீங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனை நடந்திருக்குது. நம்ம அதை எப்படி பார்த்தோம்னு சொன்னா, அவங்க அல்லாஹ்விடத்துல நன்மையை நாடித்தான் ஒரு வேலையை செய்வாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றதுனால நன்மையை நாடி செஞ்சிருப்பாங்க, செஞ்ச வேலை பிழையா இருந்திருக்காங்க. முஆவியா இல்லாமலும் அலி இல்லாமலும் சண்டை பிடிச்சிருக்காங்க, 2 பேருமே நன்மையை நாடி இருப்பாங்க. முடிவு செஞ்சதுல யாரோ ஒருவர் தவறு செஞ்சிருக்கிறாரு, அவங்க அந்த முடிவு செய்யறதுல தவறு விட்டதுக்காக அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்.
ஏன்னா அவங்களுடைய நோக்கம் நல்லதா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் 2 பேர் தங்களுக்குள் சண்டை பிடிச்சுக்குவாங்க, 2 பேருடைய நோக்கமும் நல்லதாக இருக்கும். அப்ப இந்த சகாபாக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனையில ஒருவரை கேட்டு இன்னொருவரை நம்ம டிவைட் பண்ண மாட்டோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு உத்தரவு போடுறார் என்னன்னு சொல்லி சொன்னா, வல்லதீன ஜாவு மின் பஅதிஹிம், இது சகாபாக்களை பத்தி சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான். முஹாஜிர்களை பற்றி அன்சார்களை பற்றி சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்கிறான். வல்லதீன ஜாவு மின் பஅதிஹிம், அவருக்கு பிறகு வந்தவங்களை பொறுத்தளவுல என்ன சொல்வாங்கன்னு சொன்னா, ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானில் லதீன சபகுனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால ஈமான்ல முந்தி போனவங்க இருக்கிறாங்களே, எங்களுடைய பாவங்களே அவங்களுடைய பாவங்களே நீ மன்னிப்பாயாக, இப்படித்தான் சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எங்களோட வேலை என்னன்னு கேட்டா, முஆவியா இருந்தாங்க அதில் அவங்க சண்டை பிடிச்சாங்களா, யாரெல்லாம் அவங்களோட பாவத்தை நீ மன்னிச்சிரு, அவங்கள பத்தி தப்பான எண்ணங்கள் எங்கள் உள்ளத்துல போற்றாரு என்று பிரச்சாரம் துவா செய்வதுதான் எங்களோட பொறுப்பு. இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் இவர்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறான் என்றால் சஹாபாக்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குமாறு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனா அன்றைக்கு வாழ்ந்த இந்த கவார்ஜிகளை பொறுத்தளவுல அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சப்புஹும் சஹாபாக்களை ஏசுனாங்க, திட்டினாங்கன்னு அல்லாஹ் தஆலா ஆயிஷா அவங்க இந்த வசனத்தை சொல்லி சொல்றாங்க. ஆக சஹாபாக்களோட தவறு நடந்திருக்கும், அப்படி தவறு நடந்தா அந்த தவறுக்காக அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும்னு நம்ம துஆ செய்யணும். அந்த தவறை எடுத்து நாங்கள் பேசக்கூடாது. இது சம்பந்தமாக சுருக்கமாக அஹ்லு சுன்னாவுடைய சஹாபாக்கள் சம்பந்தமான சுருக்கமான முடிவை நான் சொல்றேன். இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அஹ்லு சுன்னா சொர்க்கம் போற சமுதாயம் சஹாபாக்கள் விஷயத்தில் என்ன நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. நுஹிபு அஸ்ஹாப ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களை நாங்கள் நேசிப்போம், எல்லாரையும் நம்ம நேசிப்போம். நேசம் என்கிறது அவங்கள திட்டிட்டு நேசம் கொள்றதுன்னு சொல்றதில்லை, அவங்களோட குறைய சொல்லி நேசம்னு சொல்றதில்லை. சஹாபாக்களை பற்றி அதாவது வீணான பேச்சுக்கள், அதை வார்த்தையா பேசிட்டு நான் பேசுனது தவறுன்னு ஏற்றுக்கொள்ளாம அதை வலிஞ்சு நியாயப்படுத்துறதுக்கான முன்பாடுகள். ரசூலுல்லாஹ் மௌத்தா போனோடனே சஹாபாக்கள் அன்சாரிகள் சேர்ந்து தங்களுக்கு ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்கு முடிவு செய்யறாங்க. இதை எப்படி சொல்றாங்க, அது வரலாறு சொல்லுங்க. ஒரு தலைவர் போனா இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது வழிமுறை தான். ஒரு ஊர் மக்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற போது அந்த ஊரை சேர்ந்த ஒருவரை தான் தேர்ந்தெடுக்கணும்னு யோசிப்பாங்க. இது சாதாரண விஷயம். ஆனா இது எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, அண்ணன் எப்ப காலியாவான், சின்ன எப்ப அண்ணன் எப்ப சாவான், சின்ன எப்ப காலியாகும் இருந்த மாதிரியான் சஹாபாக்கள் அன்சார்கள் அல்லாஹ் சொல்கிறான். தங்களுக்கு தேவை இருக்கிற போது கூட தங்களுடைய தேவையை நிறைவேற்றாமல் முஹாஜிர்களுடைய தேவையை நிறைவேற்றியவங்க அல்லாஹ் அவங்களை புகழ்ந்து சொல்கிறான். தங்களோட சொத்துக்களை பங்கு போட்டு கொடுக்க பார்த்த சமுதாயம் நாங்க வரலாற்றுல பார்க்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் எப்ப மௌத்தாகுவாங்க, நாங்க எப்ப ஆட்சிக்கு வரலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஏதோ தேவையில்லாத ஒரு வார்த்தை. சரி, இதை விமர்சிக்கிற போது நான் தவறுதலா சொல்லிட்டேன்னு ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டா அதை ஏற்றுக்கொள்ளாம வேற வேற ஹதீஸ்களை கொண்டு நான் சொன்னது சரிதான் என்று நிரூபிப்பதற்கான முயற்சி. அப்படியாக இருந்தால் இது ஒரு ஆபத்தான ஒரு கட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எந்த ஒரு சஹாபியையும் நேசிக்கிற விஷயத்தில் வரம்பு மீறி போக மாட்டோம். எல்லாம் மீறி புகழ்ற நேசம்ங்கிறது வரம்புக்குள்ளதான். இப்ப ஷியாக்கள் அலியில் அவங்களை எல்லாம் மீறி புகழ்ற மாதிரி அப்படி நாங்க போக மாட்டோம். வலா நதபர்ரவு மின் அஹதின் மின்ஹும், இந்த சஹாபி நமக்கு வேண்டாம், அந்த சஹாபி எங்களுக்கு வேண்டாம், நாங்க முஹாவியாவை சம்பந்தமாக நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அல்லது அலியில் அவங்களை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் என்று யாரை விட்டு நாங்க ஒதுங்கி செல்ல மாட்டோம். யாரு சஹாபாக்களை கோவித்துக் கொள்கிறாரோ அவரை நாங்களும் கோவித்துக் கொள்வோம். நேசம் என்பது அல்லாஹ்வுக்காகத்தான். ஒரு வாரம் நேசிக்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், கோவிக்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுக்காக கோவிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர்களை யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள நாங்க வெறுப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை யார் கோவித்துக் கொள்கிறாரோ அவங்கள நம்ம கோவிச்சுக்குவோம். இன்னைக்கு நம்ம சாதாரணமா பார்க்கிறோம். நான் எங்கேயோ இருந்து வாங்க, என் கூட்டாளியோட இன்னொரு ஆள் கோவமா இருக்கிறாருன்னா நான் அவரை வெறுக்கிறேன். ஏன்னா என் நண்பனுடைய எதிரி, அதனால நான் வெறுக்கிறேன். என் நண்பனின் நண்பனுங்கிறதுக்காக நான் நேசிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை யாராவது குறை சொன்னா நம்ம அவங்க மேல அன்பு வைக்கலாமா? அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறை என்னவென்றால், சஹாபாக்கள் விஷயத்துல யார் கோபம் தரக்கூடிய கருத்துக்களை சொல்றாங்களோ அவர்களை வெறுக்க வேண்டும். சஹாபாக்கள் விஷயத்தில் நல்லது அல்லாத செய்திகளை யார் சொல்கிறாரோ அவரையும் நாங்கள் விருப்போம். சஹாபாக்கள் சொல்றதுக்கு நிறைய நல்ல விஷயம், அதை சொல்லிப்போம். அதெல்லாம் அவங்க மனிதன் என்ற அடிப்படையில்
தவறு விட்டிருந்தால் அந்த தவறை எவன் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவனை நாங்கள் விரும்புவோம். சஹாபாக்களை நேசிப்பது என்பது தீன்ல ஒரு பகுதி, ஈமான்ல ஒரு பகுதி, இஹ்சான்ல ஒரு பகுதி. சஹாபாக்களை வெறுப்பது என்றது குஃப்ரை உண்டு பண்ணும், நிஃபாத்தை உண்டு பண்ணும், வரம்பு மீறி அத்துமீறி போறதை உண்டு பண்ணும் என்று இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவினுடைய சுருக்கமான நிலைப்பாடு சஹாபாக்கள் விஷயத்துல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் விஷயத்துல அவங்கள வாழ்க்கையில் நடந்த வரலாறுகள் சம்பந்தமாக ஏராளமான பொய்கள் இருக்கு. குறிப்பாக இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தில் எடுத்து பேசப்படக்கூடிய வரலாறுகள் எல்லாம் பெரும்பாலும் தாரிஹு தபரி என்கிற வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க முன்னாலேயே கிதாபுல ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் இதை சொன்னதெல்லாம் சஹீஹான விஷயங்கள் கிடையாது, இருக்கிற வரலாறு தவறி போய் விடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து சனதோட நான் சொல்லியிருக்கிறேன், சரியா பிள்ளையாங்கிறது பின்னால வரவங்க ஆய்வு செஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு தான் அவங்க எழுதுறாங்க. அந்த தாரிஹு தபரியில நிறைய ஷியாக்களுடைய வர செய்திகளும் இருக்குது. அதுல அபூ மிஹ்னப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷியாக்காரன், அவனால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் சுமார் 500க்கும் மேற்பட்ட செய்திகள் தாரிஹு தபரியில் இருக்குது. சகோதரர் பிஜே எடுத்து சொல்லக்கூடிய ஏராளமான வரலாற்று சம்பவங்கள் அந்த அபூ மிஹ்னப் என்ற ஷியாக்காரனால இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். குறிப்பாக அம்ர் இப்னு ஆஸ் அவங்கள கிரிமினல் என்று சொல்றதுக்கு ஒரு சம்பவம் சொல்றாங்களே, அந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த அபூ மிஹ்னப் என்ற ஆளால இட்டுக்கட்டப்பட்டது. அப்ப வரலாற்றில் இருக்கக்கூடிய தவறான தகவல்களை எடுத்து வைத்து சஹாபாக்கள் பற்றிய தவறான ஒரு பதிவு உண்டாக்கப்படுது. இந்த பதிவு உண்டாகி ஆழமாக பதிந்து விட்டால் குர்ஆன் மேல உள்ள மரியாதை இல்லாமல் போயிடும். இவங்க தந்ததுதான் இந்த குர்ஆன், ஹதீஸ் மேல உள்ள மரியாதை இல்லாமல் போய்விடும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்கள் பற்றிய தவறான சிந்தனை எங்களோட உள்ளத்துல வந்து விழுவதற்கு நாங்கள் எந்த அடிப்படையில் இடம் கொடுக்கக்கூடாது. பேசிக்க புரிஞ்சுக்கோங்க. உங்களால அவங்க சொல்றது சரியா பிழையான்னு தெரிஞ்சு கொள்ள முடியாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. சஹாபாக்கள் விஷயத்துல யாரெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசுறானோ அவனுக்கு நமக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய நிலைப்பாடு. உங்களுக்கு அவர் சொல்றது சரியா பிழையான்னு ஆய்வு செஞ்செல்லாம் முடிவு செய்யணும் அவசியம் கிடையாது. சஹாபாக்களை குறை சொல்றியா, உன நீ எனக்கு வேணாம். அது ரசூலுல்லாஹ் நண்பர்களை குறை சொல்லக்கூடிய உனட்ட இருந்து மார்க்கத்தை எடுக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. இந்த ஒரு அடிப்படை அந்த பேச்சுக்கள் இருந்துதான் ஷியாக்கள் வந்தாங்க, முத்தசிலாக்கள் வந்தாங்க, ஹவாரிஜிகள் வந்தாங்க, சஹாபாக்களை டிபேட் பண்ணிக்கொண்டு. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது அஹ்லுஸ் சுன்னாவுடைய அடிப்படைகள் ஒன்று என்ற தெளிவை நம்ம எடுத்துக்கொள்ளணும். சஹாபாக்கள் விஷயத்தில் சொல்லப்படக்கூடிய விமர்சனங்கள் சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் ஏராளமாக பேச வேண்டும். நிறைய சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. ஒரு தெளிந்த நிலையில நம்ம இருக்கணும். சஹாபாக்கள் மீது உள்ள நேசத்தை மரியாதையை நாம் பாதுகாக்கணும். அவங்க விஷயத்தில் சொல்லப்படக்கூடிய குறைகள் விஷயத்தில் உண்மையிலே தவறு அவங்க செஞ்சிருந்தால் அல்லாஹ் அதை மன்னிக்கொண்டு நம்ம துஆ செய்யறவங்களா இருக்கணுமே தவிர அவங்க அப்படி செஞ்சிருக்கப்படாது இப்படி செஞ்சிருக்கப்படாது என்று பேசுறதுக்கு எந்த மாதிரி உரிமையும் நமக்கு கிடையாது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சஹாபாக்கள் விஷயத்தில் இருக்கக்கூடிய தவறான இந்த நம்பிக்கையிலிருந்து, தவறான இந்த போக்கிலிருந்து என்னை உங்களை பாதுகாப்பானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.